எல்லோருக்கும் வணக்கம். இந்த Mcsa Mcse விண்டோஸ் சர்வர் அதை பற்றி சீரியஸ் பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் சர்வர். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி அதை பற்றின ஒரு 4-5 பதிவுகள் விரிவாக நம்ம பதிவிட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சர்வர்னால் என்ன, அது எதுக்காக வேலை செய்யுது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வகுப்பில் பார்க்கலாம். அப்ளிகேஷன் சர்வர் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் ப்ரொவைட்ஸ் சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட். அதாவது ஒரு அப்ளிகேஷன்னா என்ன, இப்போ ஃபோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன், மொபைல் ஃபோன் இருக்கு இல்லைங்களா, ஓலா பேசின்றாங்க, அலைபேசிங்கிறாங்க, நிறைய பெயர்கள் அதுக்கு வச்சுருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய செயலி, அதாவது ஆப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் என்னென்னா அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா சுருக்கி ஆப்ஸ்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சர்வரில் இது என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் ப்ரொவைட் சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு அப்ளிகேஷனை சர்வர்லேருந்து இயக்குற மாதிரி இருந்தால் அது பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அண்ட் ஹோஸ்டிங் ஆஃப் ஹை பர்ஃபார்மன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ். அதாவது அதிகமாக ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய, வேகமாக வேலை செய்யக்கூடிய பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸை இங்கே பதிவேற்றம் செய்து வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? சச் அஸ் தோஸ் பில்ட் வித் என்டர்பிரைஸ் சர்வீசஸ். அதாவது அந்த சாஃப்ட்வேருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய .NET ஃப்ரேம் ஒர்க், இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை வேறு எந்த மாதிரி நம்ம இப்போ எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபோன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுறோம், ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறோம், ப்ரௌசருக்குள்ளே யூடியூப் போகிறோம், அதுக்குள்ளே நம்ம வீடியோஸை ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறோம். ஆனால் மொபைல் ஃபோனில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப் இருக்கும். யூடியூப்னால் யூடியூபுக்கு தனியாக ஆப்பு, இன்ஸ்டாகிராம்னால் தனியாக இருக்கும், ஃபேஸ்புக்னால் தனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு பார்த்துக்கலாம். அது நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணதாக இருந்தாலும் அதனுடைய மெயின் சர்வர் எங்கே இருக்குன்னா ஏதோ ஒரு நாட்டில், ஒரு ஊரில், ஒரு கட்டடத்துக்குள்ளே அது இருக்குது. அதை நம்ம இங்கேருந்து இயக்குறோம். சரிங்களா? அப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு விதமான சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட் தான். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ கூகுள் ஷீட், கூகுள் ஃபார்ம் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்களான்னு தெரியல, அதை பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்ளிகேஷனை சென்ட்ரலைஸ்டாக மேனேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்ததுக்கப்புறம் இது நிறைய அதிகமாகிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வெவ்வேறான எடுத்துக்காட்டுகள் வேறு இடத்துல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சர்வர்னாவே சென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மிஷின் தான். அது தனக்கு கீழே இருக்க எல்லா மிஷினுக்கோ தன்னுடைய சேவையை வழங்கும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சம்மந்தமாக, சாஃப்ட்வேர் சம்மந்தமான சேவையை இந்த இடத்துல இது வழங்குது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் பயிற்சி பண்ணி பார்த்தா தான் அதில் ஒரு முழுமை அடைய முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் நான் பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு நாம் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.